வடக்கு சித்தாம்பூர் அதாவது காவேரிப்பாளையத்தில் ஆடலும் பாடல் நிகழ்ச்சி. இதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு பக்கத்து ஏரியாவில் இருந்தது, நம்ம பசங்களும் ஃப்ரீயாக இருந்தாங்க. சரி, அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்தாச்சு. கும்பல் ஓவராகவே இருந்து பட் இருந்தாலும் எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். பசங்களை கூட்டிகிட்டு வந்து சென்டராக உட்காந்துச்சு. உட்காந்ததுக்கப்புறம் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரையில் நடந்தது. இளம்பயிலும் பாய்ஸோட ஆடலும் பாடல் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன் இப்போ சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட் எண்ட் வரையிலுமே பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் எல்லாருமே வைப் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இருக்கிற எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா தளபதி, அதுக்கப்புறம் லவ் கான்செப்ட், இந்த மாதிரி நிறைய தீமில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல் பண்ணியிருந்தாங்க. போர் அடிக்கல பொறுத்தவரையில எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடலும் பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும், யார் பிடிச்சவங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஹார்ட்டையும் போட்டுட்டு போங்க, நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பார்த்தீங்கன்னா ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நண்பர்கள் தான் அதை விருப்பப்பட்டு பார்க்குற ஆடலும் பாடல் வெறியர்களே நிறைய பேர் இருக்காங்க. நிகழ்ச்சி எண்டு வரையிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நிகழ்ச்சியில் எந்த விதமான ப்ராப்ளமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரையில் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற வரையிலுமே அவங்களுக்கு ஆட்டம் நிற்கல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்லாம் போய் பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருந்தது ஆனால் போனதுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச டீமை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க.